மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செய்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது. நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஜனநாயக நடைமுறையை அழிக்க பாஜக முயற்சி. 150 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறாது என ராகுல் காந்தி பேட்டி. மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. வரலாறு காணாத வெற்றியை தேடி தாருங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர்கள் ரகுபதி, KN நேரு ஆகியோர் தீவிர பிரச்சாரம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் கடந்த 4 வாரங்களாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அரசியல் கட்சியினர், சுயேட்சைகள் என பலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தேர்தல் வேட்புமனு தாக்கல் கடந்த 27ஆம் தேதி மாலை 3 மணியுடன் நிறைவடைந்ததை அடுத்து தமிழ்நாட்டில் மொத்தம் 1749 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் 664 மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இறுதியில் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் 1085 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்ப பெற கடந்த 30ஆம் தேதி மாலை 5 மணி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் 135 பேர் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றனர். இந்நிலையில் மக்களவை தேர்தலை ஒட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி, காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் தமிழ்நாட்டில் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 4 வாரங்களாக நடைபெற்று வந்த அரசியல் கட்சிகளின் அனல் பறந்த பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செய்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொலைக்காட்சி, ரேடியோ, சமூக வலைதளங்கள், குறுஞ்செய்தி வாயிலாகவும் பரப்புரை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரச்சாரம் முடிந்தவுடன் தொகுதி சாராத வெளியூர் நபர்கள் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், ஹோட்டல்கள், விடுதிகளில் வெளியூர் நபர்கள் இல்லை என்ற நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான கூட்டம், ஊர்வலம் நடத்தவோ அதில் வேட்பாளர்கள் பங்கேற்கவும் கூடாது என்றும், இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், திரையரங்குகள் வாயிலாக பரப்புரை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறுவோருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் சென்னை பெசன்ட் நகரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார். அதில் ஏழைகளின் சுருக்கு பையில் உள்ள பணத்தை கூட எப்படி பறிக்கலாம் என்று மோடி அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். இந்தியா பல பிரதமர்களை பார்த்துள்ளது, ஆனால் இப்படி வசூல் வேட்டை நடத்தும் ஒருவரை கண்டதில்லை என்றும், ஊழல் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பிரதமர் மோடியை நியமிக்கலாம் எனவும் கடுமையாக விமர்சித்தார். பாஜகவை எதிர்க்க துணிவு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என்றும், பாஜகவுடன் ரகசிய கூட்டணி அதிமுக அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாறாமை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெறுக்க தொடங்கிட்டாங்க. தேர்தல் பத்திர ஊழல், மோடியோட கிளீன் இமேஜ் என்ற முகமுடிய கிழிச்சு எரிஞ்சு மோடியோட ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. உடனே மோடி என்ன பண்றார்? தன்னோட இமேஜை காப்பாத்திக்க தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்கிறாங்க என்பது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சதுன்னு வடை சுட ஆரம்பிச்சாரு. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உச்சநீதிமன்றம் முதல்ல லிஸ்ட் கேட்டப்பவே ஏன் தரல?
தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தான் நிதி வாங்குறாங்க. இங்க நிதியை வாங்கினது பிரச்சனை கிடையாது. அதை எப்படி வாங்கினீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு கூட்டணி மாதிரி செயல்படுகிற அமைப்புகளை வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு ரைடு போறது, பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வாங்கிறது, பிறகு அந்த நிறுவனங்கள் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க. அப்படி அங்க பிரச்சனைகள் இல்லைன்னா எப்படி பிரச்சனையை தூண்டலாம்னு ரூம் போட்டு யோசிக்கிற கலவர கட்சி தான் பாஜக. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அடிக்கடி வந்து செல்வதால் எந்த பயனும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆட்சிக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை என குறிப்பிட்ட அவர் பாஜகவும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்கள் எதையும் தமிழகத்திற்கு 10 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு தரவில்லை என்றும் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதியை ஒன்றிய பாஜக அரசு முழுமையாக வழங்குவதில்லை எனவும் தெரிவித்தார். மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் 2019 அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. 2014 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது. அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் விலை 71 ரூபாய், டீசல் விலை 55 ரூபாய். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை $105. இன்றைய தினம் 2024 ஆண்டு தற்போது நிலவரப்படி பெட்ரோல் விலை 1 லிட்டர் 102 ரூபாய், டீசல் விலை 1 லிட்டர் 94 ரூபாய். வெளிநாட்டிலிருந்து மத்திய அரசு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் $86. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு தாங்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி தொடர்ந்துவிடக் கூடாது என்பதை முடிவெடுப்பதற்கான தேர்தல் இது என குறிப்பிட்டுள்ளார். தனது சுயநல அரசியலுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் மோடி நாசப்படுத்தி விட்டதாக சாடிய முதலமைச்சர் நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வு என தெரிவித்துள்ளார். கருப்பு பணத்தை மீட்பது, ஊழலற்ற ஆட்சியை தருவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, தொழில் வளர்ச்சியை பெருக்குவது, வறுமையை ஒழித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்தி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவது, பாதுகாப்பை உறுதி செய்து மகளிர் வாழ்வை மேம்படுத்துவது என்ற எல்லா தளங்களிலும் படு தோல்வியை மோடியின் அரசு சந்தித்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் நீதியின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் தேடித்தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்பதாக முதலமைச்சர் அதை குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் திமுக ஆட்சியின் திட்டங்களை பட்டியலிட்டு வேட்பாளர்களின் பெயர்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையாக நேசிக்கும் ஆட்சி டெல்லியில் அமைய வேண்டும் என்றும் திராவிட அரசின் சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏப்ரல் 19 நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள். நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல். மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர்கள் ரகுபதி, KN நேரு ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர்.
திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட 42வது வார்டுகளில் துரை வைகோவை ஆதரித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, பிரதமர் மோடியை அகற்றுவதற்கு இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தவறிவிட்டால் யாராலும் இந்தியாவை காப்பாற்ற முடியாது என தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல ஜனநாயகத்துக்கான இறுதிப் போர். இந்த இறுதிப் போரிலே நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்றால்தான் இந்தியாவிலே ஜனநாயகம் நிச்சயமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது மோடியினுடைய கைகளிலே அதிபராட்சியாக மாறிவிடும். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் நெல்லையிலே பேசுகின்ற பொழுது சொல்லிவிட்டார், இதுதான் நான் தமிழ்நாட்டுக்கு வருகிற கடைசி தேர்தல் பிரச்சார கூட்டம். ஆக இனிமே அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைய போகிறது. எதிர்கட்சி வரிசையிலே நான் அமர விரும்பவில்லை, அரசியல் ஓய்வெடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்பதற்கு அறிகுறியாக மோடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து பெரியார் சிலையில் இருந்து காந்தி மார்க்கெட் வரை வாகனங்களில் பேரணியாக சென்று துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வாகன பேரணியை அமைச்சர் KN நேரு மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலையில் இருந்து துவக்கி வைத்தார். மக்களவைத் தேர்தலில் பாஜக 150 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் உள்ளிட்ட விவகாரத்தில் இருந்து திசை திருப்பும் வேலையில் பாஜக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயக நடைமுறையை அழிக்க பாஜக முயற்சித்து வருவதாகவும், மறுபுறம் இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இணைந்து அரசியல் அமைப்பு மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை பாதுகாக்க முயற்சித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலின் முடிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, பாஜக 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறாது என தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து வரும் அறிக்கையில் தாங்கள் முன்னேறி வருவதாக தெரிவித்த அவர், காங்கிரஸ் சிறந்த முறையில் வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்தார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி TV ஆனந்த் முன்பாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் 33வது முறையாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட வழக்கில் வங்கி தொடர்பான சில ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி மனு மீது மீண்டும் வாதிட அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கின் அசல் ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்காக செந்தில் பாலாஜியை வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் நம் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் திட்டம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் பிரசாந்த் என்பவர் UPSC தேர்வில் தமிழ்நாடு அளவில் 2ஆம் இடமும் இந்தியா அளவில் 78வது இடமும் பிடித்துள்ளார். பிரசாந்த் சென்னை மருத்துவக் கல்லூரியில் கடந்த 2022 ஜூன் மாதம் MBBS படிப்பை முடித்தார். 2022 ஆகஸ்ட் முதல் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தயாராகி வந்த நிலையில் 2022 ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நான் முதல்வன் திட்டம் என் கனவு திட்டம் மட்டுமல்ல, நம் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் திட்டம் என பதிவிட்டுள்ளார். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சிக்கு வெற்றி உறுதியாகியுள்ளதாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்த தயாநிதி மாறனுக்கு வழிநெடுகிலும் கையசைத்து பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தயாநிதி மாறன், இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தேர்தல் இது என தெரிவித்தார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
100% வாக்குப்பதிவை உறுதி செய்திடும் வகையில் நாமக்கல் ஆவின் பால் விற்பனை நிலையத்தில் தேர்தல் நாள் அச்சிடப்பட்ட ஆவின் பால் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். 1.50 லட்சம் குடும்பங்கள் நகர்ப்புறங்களிலும் சுமார் 13,500 கிராமப்புற குடும்பங்களையும் சென்றடையும் வகையில் நாமக்கல் ஆவின் நிறுவனத்தின் சார்பில் விழிப்புணர்வு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் ஐ. லியோனி, பாஜக ஆட்சியில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் மத மோதல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். உணர்ச்சி பூர்வமான பாசம் மனைவிங்கிறவ நம்மளை கண்டிப்பா இத மனைவியை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. என்னைய கீழே விழுகிறப்ப பார்த்து போ தெரியலையா யாரியா நீன்னு இன்னொரு பொம்பளை சொன்னா நான் அந்த அம்மா வேலையா பார்த்துட்டு போமா அப்படின்னு திட்டுவேன். ஆனா என்னை கண்டிக்கிற உரிமை என் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ரெண்டு பாசமும் யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் பெண்கள் கையில எந்த பொறுப்பை ஒப்படைச்சாலும் அவர்கள் அதை திறம்பட செய்வார்கள் என்று தெரிந்து மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை தந்த ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். நேரில் நல்லா இருக்காருன்னு அந்த அம்மா மனசுல இருக்கதை வஞ்சம் இல்லாம சொன்னாங்க. ஏன் டிவியில கிளம்பி மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பேன். யார் போனாலும் கிழவன் ஆக்கிடுவாங்க. அதில் இப்போ நான் அழகா இருக்கிறதுக்கு காரணம் நான் போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட துண்டு. நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறது என்னுடைய தம்பி கே.இ. பிரகாஷுக்கு உதயசூரியன் சின்னத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் யாருக்காக அப்படின்னு சொன்னா 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு எதையுமே செய்யாம வெறும் வாய் பேச்சிலேயே ஓட்டிட்டார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து நகர செயலாளர் SR ராஜேந்திரன் தலைமையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி சின்னக்கடை தெரு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட முக்கிய தெரு வழியாக சென்று வாக்கு சேகரித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் அனைத்து காவலர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுரை வழங்கினார். வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் பிரச்சனைகளை குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தேசிய தலைவர் காதர் மொய்தீன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள ஜின்னா மேம்பாலத்தின் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அரியலூர் கல்லங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஊர்வலமாக கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அருள்மிகு வரதராஜ பெருமாளுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. உடல்நலக் குறைவு காரணமாக மன்சூர் அலிகான் குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்திய புலிகள் ஜனநாயக கட்சி சார்பில் வேலூரில் சுயேட்சையாக போட்டியிடும் மன்சூர் அலிகான் வாணியம்பாடியில் இருந்து பரப்புரையை முடித்துவிட்டு வந்தபோது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காந்தி மார்க்கெட் பகுதியில் துவங்கப்பட்ட இருசக்கர வாகன பேரணி பழனி பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, பழனியாண்டவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேல்ஸ் கால்பந்து கிளப்பின் சர்வதேச தூதராக ஸ்பெயின் கால்பந்து வீரர் கேஸ்கா டோகூரா வேல்ஸ் கால்பந்து கிளப் தலைவர் ஐசரி கே கணேஷ் நியமித்துள்ளார். வேல்ஸ் FC இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இதில் இந்தியா முழுவதும் உள்ள வீரர்களுக்கு ஸ்பெயின் பயிற்சியாளர்களின் கீழ் பயிற்சியும் பல்வேறு யூத் லீக் மற்றும் ஐ லீக் போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் P. செல்வம் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய வினோஜ் P. செல்வம் அதிமுக என்று சொல்லக்கூடியவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை மறந்துவிட்டதாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் எக்ஸ் தளத்திற்கு தற்காலிக தடை விதித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தான் அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ உத்தரவுகளை எக்ஸ் தளம் கடைபிடிக்க தவறியதாகவும் தேசிய பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட முடிவு எனவும் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் பாகிஸ்தான் அரசு விளக்கம் அளித்துள்ளது.
இவ்விவகாரத்தில் உள்துறை செயலாளர் உரிய விளக்கம் அளிக்காவிடில் பிரதமருக்கு சம்மன் அனுப்பப்படும் எனவும் தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செய்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது. நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஜனநாயக நடைமுறையை அழிக்க பாஜக முயற்சி. 150 தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறாது என ராகுல் காந்தி பேட்டி. மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாக்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. வரலாறு காணாத வெற்றியை தேடி தாருங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர்கள் ரகுபதி, KN நேரு ஆகியோர் தீவிர பிரச்சாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.